Assalamu alaikum. Welcome to Nashrin's kitchen. இன்னைக்கு அரபிக் ஸ்வீட் பக்லவா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ்க்கு வந்து மிக்சர் நட்ஸ் எடுத்துருக்கேன். வால்நட், ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தாச்சியோ அந்த 3 எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சின்னமன் பவுடர், பட்டை இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த 3ஐயும் நல்ல ஒரு பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேக்கிங் ட்ரேயில் மெல்டட் பட்டர் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் இந்த பாட்டம் ஃபுல்லாக பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பக்லவா ஸ்வீட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கலன்னா பரோட்டா மாவுலாம் செய்வோம்ல, அதே மாதிரி தின் லேயராக இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஷீட்டை அது மேலே வந்து வைக்கிறேன். கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மெல்டட் பட்டரை வந்து ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது ரொம்பவே ஒரு ஈஸியான டெசர்ட் தான். ஜஸ்ட் இந்த ஷீட் இருந்துட்டால் போதும். வித்தின் 30 மினிட்ஸில் இந்த டெசர்ட் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி 1 by 1 ஒரு 7 லேயர்ஸ் வைக்கணும். செகண்ட் ஸ்வீட் வைக்கிறேன். அதுக்கு மேலேயும் மறுபடியும் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேர்ட் ஷீட் வைக்கிறேன். இந்த மாதிரி 7 ஷீட் வச்சதுக்கப்புறம் 7th ஷீட்டுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் பவுடர், அதை வந்து இது மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 3 லேயர் வச்சுட்டா போதும். சேம் ப்ரொசீஜரில் நட்ஸ் வச்சதுக்கப்புறம் 3 லேயர் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு நைஃபால் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராகவோ டைமண்ட் ஷேப்பாகவோ. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பீசஸ் போட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லைன்ஸ்ல எல்லாம் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பேக் பண்ணிவிட்டு எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா லைன்ஸ்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் இந்த பக்லாவா வந்து பேக் பண்ணணும். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு சுகர் சிரப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 1/3 கப்புக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் 1/3 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு எந்த பழம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக திக்கானா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இந்த சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிரப் வந்து திக்கானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை வந்து அந்த பக்லாவா மேலே ஃபுல்லாக எல்லா சைடும் சோக் ஆகுற மாதிரி இந்த மாதிரி போட்டு விடுங்க. சூடோடையே அந்த சிரப் வந்து இந்த பக்லாவா மேலே வந்து ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா சோக் ஆகும். சாப்பிட்றப்போ கிறிஸ்பியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஜூஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், எம்மியான பக்லவா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.